நம்ம டெரரிஸ்ட்டை தானே அழிக்கணும். அப்பாவி மக்களை நம்ம டார்கெட் பண்ணி அழிக்கல. டெரரிஸ்ட்டை தானே சாவடிக்கிறோம். அப்போ தப்பே கிடையாதுல்ல. இண்டை விட்டு கொடுக்க கூடாது. அவங்க சமாதானம் வந்து மன்னிப்பு கேட்கணும். இப்போவே வெள்ளக்கொடி ஏற்றிட்டாங்க. பிரதமர் கையெடுத்து கும்பிட்றாரு, ஆளா விட்றா சாமி, என்கிட்ட ஒன்றுமே இல்லை, நிராயுத பாணி. உலக மேப்பில் வந்து பாகிஸ்தானே இல்லாத அளவு பண்ணாக்கா ரொம்ப நல்லது. அது க்ளீன் பண்ணுறதுல ஒன்றும் தப்பு கிடையாது. இதை வந்து நம்ம பொதுமக்கள் ஆகினா வரவே இருக்காது, பண்ணணும். இது அதான் நல்லது, நாட்டுக்கு நல்லது. இந்தியா பாகிஸ்தான் போர் வர மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துட்டு இருக்கு. அதை பற்றி நீங்கள் அதை அவங்கள அடித்து தும்சம் பண்ணணும், அவங்கள சும்மா விடக்கூடாது. டெரரிஸ்ட் வந்து காலங்காலமாக பண்ணிட்டு இருக்காங்க. அது ரொம்ப தப்பு. பொதுமக்களை அவங்க மக்களும் பாதிக்கிறாங்க, நம்மளும் பாதிக்கிறோம். தேவையில்லாமல் குடைச்சல் ஜாஸ்தியாக இருக்குது. அவங்கள வந்து சுத்தமாக எதுவும் இல்லாத மாதிரி க்ளீனாக, அதை நோ மர்சி டு கில் அந்த மாதிரி க்ளீன் பண்ணணும் அவங்கள. அப்போ தான் வந்து கொஞ்சம் உருப்படும், உலகமும் உருப்படும். டெரரிஸ்ட்டும் இல்லாமல் இருக்கிறது எல்லாருக்கும் நல்லது, சேஃபாக இருக்கலாம். அவங்களோட சிவிலியன்ஸ் அட்டாக் பண்ணுறோம் அந்த மாதிரிலாம் சொல்லி இல்லை, நம்ம வந்து அனாவசியமாக அவங்க சிவிலியன்லாம் அட்டாக் பண்ணல, பொய்யா பிரச்சாரம் பண்ணுறாங்க. நம்ம வந்து அவங்களோட டெரரிஸ்ட் குண்டு தான் அடிக்கிறோம். சிவிலியன்லாம் நம்ம யார் மேலே டச்சும் பண்ணல, அவங்க டச் பண்ண மாட்டோம் சொல்லியிருக்காங்க. அவங்க வாலண்டியராக வந்து பஞ்சாபில் சிவிலியனில் நம்ம மேலே கை வச்சாங்க. பதிலுக்கு நம்ம ஸ்ட்ராங்காக ரிப்ளை கொடுத்துருங்க, அச்சு தூள் கலப்புறாங்க. அது க்ளீன் பண்ணுறதுல ஒன்றும் தப்பு கிடையாது. இதை வந்து நம்ம பொதுமக்கள் ஆகினா வரவே இருக்காது, பண்ணணும். இது அதான் நல்லது, நாட்டுக்கு நல்லது. அமைதியாக போயிடலாமான்னு கேட்டிங்கன்னா, இந்தியாவே எப்பயுமே அமைதியான ஒரு நாடு தான். என்றைக்குமே வந்து வம்பு சண்டைக்கெலாம் நம்ம போகிறது கிடையாது. இப்போ நீங்கள் ரீசெண்டாக வந்து ஒரு சினிமாவை பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா கூட, நம்ம அமரன் படம் பார்க்கும்போது தெரியும், நம்ம எந்த சண்டைக்குமே நம்ம போயிருக்க மாட்டோம். அவங்க போன சண்டைக்கு நம்ம பதில் கொடுத்துருப்போம், அதுவும் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நம்ம பதில் கொடுத்துருப்போம், அது மட்டும்தான். ஸோ நம்ம எப்பயுமே வந்து அமைதியாக இருக்கலாம், சமாதானமாக போயிடலான்னு நம்ம நினைக்கும் போது அவங்க அதே மாதிரி நினைக்கணும்ல. ஆப்போசிட்டில் இருக்கவங்க வாடா சண்டைக்கு வாடா, நம்மளுக்கு எவ்வளோதான் வந்து அவன் நோண்டிகிட்டே இருந்தான்னு வச்சுக்கோ, நீ அவனுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம பதில் சொல்லி ஆகணும். ஸோ அமைதியாகவே இருக்க முடியுமானா, அமைதியாக இருக்க வேண்டிய நேரத்தில் தான் அமைதியாக இருக்கணும். சண்டை போடுற இடத்துல சண்டை போட்டு தான் ஆகணும். இல்லைன்னா அப்போ நம்ம தேடி தேடி அவங்க டெரரிஸ்ட் அழிச்சிட்டு இருக்கோம். ஆனால் அவங்க பதிலுக்கு நம்ம அப்பாவி மக்கள் நீங்களே சொல்லிட்டீங்களே, நம்ம டெரரிஸ்ட்டை தானே அழிக்கணும். அப்பாவி மக்களை நம்ம டார்கெட் பண்ணி அழிக்கல. டெரரிஸ்ட்டை தானே சாவடிக்கிறோம். அப்போ தப்பே கிடையாதுல்ல. அவங்க என்ன குற்றச்சாட்டு வைக்கிறாங்கன்னா, அவங்க வந்து அவங்க அப்பாவி மக்களை அட்டாக் பண்ணுறோன்ற மாதிரி அவங்க பதிலுக்கு மாட்டிட்டு அவன் அப்பாவி மக்களை டெரரிஸ்ட்னு சொன்னான்னா, நம்ம வந்து அவனையும் டெரரிஸ்ட்னு தான் சொல்லணும். அவன் வந்து என்னோட மக்கள் வந்து டெரரிஸ்டையும் வந்து அப்பாவி மக்கள்னு அவன் சொல்கிறான்னா, அப்படி சொல்கிறவனே டெரரிஸ்ட் தான். இப்போ இந்தியா பாகிஸ்தான் போர் வர மாதிரி இருக்குல்ல, அதை பற்றி நீங்கள் வந்தால் இந்தியா வந்து ரியலி கிளிம் டு பாகிஸ்தான் அச்சு தும்சம் பண்ணிடுவாங்க. ஏன்னா நம்மகிட்ட அது பொருள்லாம் இருக்குது. பட் எந்தெந்த கண்ட்ரி அவங்களுக்கு சப்போர்ட் இருக்குன்னு அது ஒரு உள்நோக்கமாக இருக்குது. அது ஒரு தெரியாத புதிராக இருக்குது. நம்மளுக்கு என்றைக்குமே ரஷ்யான்றது ஒரு சப்போர்ட்டு. சைனா கூட இருக்கலாம், பாகிஸ்தானுக்கு சப்போர்ட்டிங்கு அது 100% சைனா சப்போர்ட்டிங். ஃபர்ஸ்ட் டே முந்தா நேற்று நீங்கள் பார்த்தீங்கன்னா 2 பைலட் லேடிஸ் 70 பேர் அச்சு கொண்டாங்க. இவங்க ஜீனியஸ். அதுக்கு தான் அது வந்து அந்த என்னது செந்தூர்னு சொல்லிட்டு அந்த செந்தூர் ஆப்ரேஷன் அது ஏன் பண்ணாங்கன்னா, நம்ம 26 பேர் செத்தாங்கல்ல, அவங்க தாலி அறுத்தாங்கல்ல சுமங்கலி. ஸோ அதனால லேடிஸ் வச்சு அச்சம் பார்த்தீங்களா. அதாவது மனிதமானன்ற இது இந்தியாங்க ஒரு வராது நினைக்கிறேன். அவனுங்களே சமாதானம் வரணும், வந்து அவங்களுக்கு நல்லது. இல்லைன்னா எனக்கு தெரிஞ்சு நம்ம இந்தியா வந்து விட்டு கொடுக்கக்கூடாது. வாலண்டரியாக வந்து அவனுக்கு வச்சிருக்கானுங்க, ஓகேங்களா. அதனால இந்தியா விட்டு கொடுக்க கூடாது. அவங்க சமாதானம் வரணும், வந்து மன்னிப்பு கேட்கணும். போருக்கு போகணும்னு அவசியமே இல்லை. நம்மளுக்கு உட்கார்ந்த இடத்துலேருந்து செயல்படக்கூடிய எல்லா திறனும் நம்ம கையில் இருக்குது, எல்லா உபகரணமும் நம்மகிட்ட இருக்குது. அதனால நம்ம இப்போ இதுக்கே சாஞ்சிட்டாங்க. இப்போவே வெள்ளக்கொடி ஏற்றிட்டாங்க. பிரதமர் கையெடுத்து கும்பிட்றாரு, ஆளா விட்றா சாமி, என்கிட்ட ஒன்றுமே இல்லை, நிராயுத பாணி. ஆனால் உன்னுடைய படை தலைவன் இருக்கான, இராணுவ தலைவன், அவனுக்கும் இன்னும் தென விட்டு போகலையே. இது சாம்பிளுக்கு இப்போ கொடுத்தது சாம்பிள் தான். பெருமைத்தக்க விஷயம் என்னன்னா, இந்த ஆப்ரேஷன் நடத்தினாங்க 2 மேடமும். அவங்களுக்கு நான் வந்து என்னுடைய சல்யூட்டை தெரிவிச்சுக்கிறேன். அவங்களுடைய ஸ்கெட்ச் போட்டதுனால இந்த 9 இடத்தையும் தூக்கணும், இன்னமும் தூக்கும். அருமையான மிலிட்ரி நம்மளோட மிலிட்ரி தலைவர்கள் எல்லாமே ரொம்ப அட்வான்ஸாக இருக்காங்க. தயவுசெய்து பாகிஸ்தான் தப்பிக்கணும்னா அங்கே இருக்கிற தீவிரவாதிகளை அவங்களா வெளியே கொண்டு போய் விட்டுட்டீங்கன்னா நாங்கள் உங்களை ஒன்றும் செய்ய போகிறது இல்லை. வெளியே துரத்து நாங்கள் இல்லை நான் பார்த்துக்கிறேன், நம்ம பார்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. இவங்க பாதுகாப்பு கொடுக்க போய் தான் பிரச்சனை. இப்போ நம்ம அடிக்கிறதே நாங்கள் வந்து உங்களை அடிக்கல. தீவிரவாதி எங்கெல்லாம் இருக்கோம்னா உங்களால நாங்கள் சாதப்படுத்தணுமா, இந்தியா பார்டருக்கு வர சொல்லுங்க. வரமாட்டான். இங்க என்ன பண்ணுவான், அதுக்கு மேலே இங்கே எவனாவது காசை கொடுத்து நம்ம நாட்டுக்குள்ள ஏதாவது ஒரு இடத்துல வெடி வைப்போம், அதை வைப்போம்னு பண்ணுவோம். அது பொட்டத்தனம், கோலத்தனம். நான் திருப்பியும் எச்சரிக்கிறேன் தீவிரவாதிகளுக்கு, நீங்க ஒரு அடி அடிச்சீங்கன்னா மோடி 10 அடி அடிப்பான். அந்த அவ்வளவு வெறியா இருக்கிறவன். ஃபுல் சப்போர்ட், எல்லா நாட்டு சப்போர்ட் அவர் கையில இருக்கு. பொருளாதார ரீதியா நீங்க ஒண்ணுமே இல்லாம இருக்கீங்க. உலக மேப்பில் வந்து
பாகிஸ்தானே இல்லாத அளவு பண்ணாக்கா ரொம்ப நல்லது. ஏன்னு கேட்டாக்கா களை எடுத்துட்டு விட்டோம்னாக்கா மறுபடியும் களை முளைய தான் செய்யும். அறுவடைன்னு பண்ணாச்சுனாக்கா களை எடுத்துக்கினே இருக்கணும். அது எடுத்துனே இதை விட சுத்தமாக அழிச்சிட்டாக்கா தொல்லை இல்லை, மறுபடியும் வளராது இல்லை. கொஞ்ச நாளைக்கு வளரும்னு எதிர்பார்த்துன்னு இருக்கிறாங்க. சுத்தமாக எடுத்துடணும். பாகிஸ்தானே இருக்கக்கூடாது, மேப்லேயே இருக்கும். அதுதான் என்னுடைய கொள்கை. அது இருக்குதுனாலும் தொல்லை, எடுத்துட்டா பிரச்சனையே கிடையாது இல்லை. இந்தியாவுக்கு ஒரு சுதந்திரம் கிடைச்ச மாதிரி இருந்தா நம்ம வந்துட்டு அவங்களோட டெரரிஸ்ட்டை தேடி அடிக்கிறோம். அவங்க என்ன சொல்றாங்க, அவங்களோட அப்பாவி மக்கள் அடிக்கிறோம்னு ஒரு குற்றச்சாட்டு வைக்க ஆரம்பிக்கிறாங்க. ஐயோ இப்போ சுற்றுலா போனவங்கள சுட்டானுங்களா, அதுக்கு என்ன பண்ண முடியும்? அங்கேருந்து இந்தியாவில் அவன் அடிச்சுட்டு போவான். அப்போ இங்கே இருக்கிறவன கேனையான் அப்பாவி மக்கள், அப்பாவி அவனுங்க செத்தவனுங்கலாம். இப்போ டார்கெட் பண்ணது அவனுடைய முகாமை தான் டார்கெட் பண்ணி அடிக்கிறாங்களா கண்டி பப்ளிக் இடைஞ்சல் பண்ணல. நம்ம இந்தியா ராணுவம் கரெக்டாக கெச்சு போட்டு எங்கே இருக்கிறாங்களோ அங்கே தான் இது வரைக்கும் அடிச்சுன்னு வராங்க. நம்மளுக்கு ஒரு உணர்வு வருது. ஏன்னா இந்த மாதிரி ஆளெல்லாம் கூப்பிட்டாங்க, நான் கூட போவேன் இந்தியாவுக்கோசம், இராணுவத்துக்கு ஹெல்ப் பண்ணலான்னு. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்குது. அதனால் தூக்கிடணுன்ற நான் மேப்லேயே இருக்கக்கூடாது. அப்போ தான் இந்தியாவை பார்த்தா எல்லாம் பயப்படுவாங்க. இன்றைக்கி பயப்படுறான்.